இப்போ ஒன் திங், செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் சேர்ந்தது தாவேகாவுக்கு பலமா இல்லை அதிமுகவுக்கு பலவீனமா? இந்த கேள்வி இருக்கா? இதை யார்கிட்ட கேட்டிருக்கலாம்? இல்லை, பொதுவாக யார்கிட்ட கேட்போம்? அதிமுக கிட்ட கேட்கலாம், இல்லை தாவேகால கேட்கலாம். என்ன இவங்க 2 பேர்கிட்ட கேட்கும்போது நமக்கு வைப்ரண்ட்டான ஆன்சர்ஸ்லாம் வரும். ஆனால் நம்மளுங்க இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு சார் அவங்க எல்லாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சார், இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டால் தான் சார் வேற லெவலில் ஒரு பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணியில் இருக்க ஒரு முக்கியமான கட்சிக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. அவரு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கார். மிகைப்படுத்தி பேசல, ஆனால் ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட தான் அதை கேட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போயிட்டார், இதனால அதிமுகவுக்கு ஏதாவது பின்னடைவு வருமா, இல்லை தாவேகாவுக்கு இது பலமா அமையுமா? குறிப்பாக உங்கள் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியிலிருந்து முக்கியமான மூத்த தலைவர் வெளில போயிட்டார், இது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது, அது ஒரு வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி எங்கேயுமே டிசால்வ் ஆகாது. யார் இருந்தாலும் சரி போனாலும் சரி, அது பெருசாக கரைஞ்சு போன மாதிரி ஒரு வரலாறே கிடையாது. அதிமுகவுக்கு இருக்க ஓட்டு அதிமுகவுக்கு தான் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் வரலாறு நம்ம கற்றுக் கொடுத்துருக்க பாரோம். ஆனால் இது இப்படியே இருக்குமா, இல்லை செங்கோட்டையன் அவர்கள் போனதுனால இதில் வாக்கு வங்கியில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குமா, இல்லை குறையுமா வாக்கு வங்கி அப்படின்றதுலாம் இப்போ நம்ம முன்முடிவுக்கு வர முடியாது. தேர்தல் முடிவில் தான் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு இம்பேக்ட் இருந்தது கிடையாது. வரப்போகிற தேர்தலில் இம்பேக்ட் இருக்குமாங்கிறத தேர்தல் முடிவு அப்புறம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, இணைந்திருக்கிறாங்க. பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும். அதில் போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும். இது போக அடுத்து ஒரு முக்கியமான மேட்ரு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்ன மேட்ரு, எதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி யார் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி